ப்ளூ சட்டை போட்டிருக்குன்னு பார்த்து ஏமாந்துடாதீங்க. இது நம்ம வந்து ஒரு முக்கியமான ஒரு தகவலை பற்றி தான் இந்த பார்க்க போகிறோம். ஒரு 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 இது ஒரு மாதிரியான ப்ளூ சட்டை, ஒரு டார்க் ப்ளூவில் நான் போட்டிருக்கேன். இந்த மாதிரி சட்டை போட்டால் தான் இப்போ எல்லாருமே பார்க்குறாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒன்று வீடியோ எடுக்கிறோம். நான் இப்போ வந்து சமீபத்தில் ஒரு படம் ஒன்று பார்த்தேங்க. அந்த படத்தின் பேர் வந்து மாயக்கூத்து. மாயக்கூத்து அப்படிங்கிற படத்தை இதுக்கு முன்னாடி யாராவது கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா உடனே கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்துட்டு அந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் பார்த்துருக்கேன் இல்லையா, நான் எப்படி இருக்குது அப்படிங்கிறத என்னுடைய பாணியில் நான் சொல்லிடுறேன். அதை பார்த்துட்டு பார்க்காதவங்க போய் பார்த்துருங்க. இந்த படத்துடைய கதையை பற்றி பார்க்கும்பொழுது ஒரு கதை ஆசிரியர் வந்து கதை எழுதுகிறாரு. கதை எழுதி இந்த நியூஸ் சேனல்ஸுக்கு, நியூஸ் அது பேர்னு சொல்லுவாங்க, பத்திரிகைகளுக்கு கொடுக்குறாரு. அந்த பத்திரிகைகளுக்கு கொடுக்கும்பொழுது அந்த கதை ஆசிரியர் ஒரு மாதிரியான ஸ்டோரி நரேஷன் வச்சு எழுதி அது பத்திரிகைக்கு அனுப்புகிறாரு. அந்த பத்திரிகையில் அது ரிலீஸ் ஆகுது. அதுக்கு பெரிய ஒரு ஆடியன்ஸ் பேஸ் இருக்காங்க. ஸோ அந்த கதைகளை அவர் எழுதிக்கிட்டே இருக்கார் இல்லையா, அவர் வந்து நல்ல சிறந்த கதையாசிரியர், நிறைய கதைகளை எழுதி கொடுத்துக்கிட்டு இருக்கிறார். அப்போது அந்த கதையாசிரியர் எழுதுகிற கதையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு கதாபாத்திரங்கள் இருக்காங்க இல்லையா, அந்த கேரக்டர்ஸ் திடீர்னு இவர் எதுக்கு வந்துடுறாங்க. வந்துட்டு என்ன பண்ணிடுறாங்கன்னா, நீங்கள் வந்து என்னுடைய கதைகள், எந்த கதையில் என்னுடைய கேரக்டர் வந்து நீங்கள் வந்து இப்படி எழுதிருக்கீங்க, ஆனால் எனக்கு இந்த மாதிரியான கஷ்டங்கள்லாம் கொடுக்குறீங்க, இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க, ஏன் இப்படி எழுதுறீங்க, நீங்கள் வந்து எனக்கு வந்து சரியான நியாயத்தை கொடுக்கல, எனக்கு நீங்கள் அநியாயம் பண்ணுறீங்க, என்னை வந்து நீங்கள் வந்து எனக்கு துரோகம் பண்ணுறீங்க, எனக்கு வந்து கெடுதல் பண்ணுறீங்க, எனக்கு இந்த மாதிரி எழுதாதீங்க, எனக்கு நல்ல கதையாக, எனக்கு வந்து நல்ல முடிவு கொடுங்க, நான் வந்து இப்படிப்பட்ட ஆள், எனக்கு வந்து இப்படி நீங்கள் முடிவு கொடுக்குறது சரி கிடையாது அப்படின்னு நிறைய கொஸ்டின்ஸ் கேட்க ஆரம்பித்த உடனே இந்த கதையாசிரியர் வந்து தன்னுடைய ரியல் லைஃப்லையும் சரி, இந்த மாதிரியான அந்த கதை அந்த கேட்குது இல்லையா, அந்த கதாபாத்திரங்கள் வந்து கதைகள்லேருந்து கேட்குது இல்லையா, அந்த கதாபாத்திரங்களுக்கும் ரியல் லைஃபுக்கும் இவர் என்ன ஒரு கன்க்ளூஷன் கொடுத்தாரு, என்ன ஒரு தீர்வு கொடுத்தாரு அப்படிங்கிறதா இந்த படத்தினுடைய கதை மையக்கரு. இந்த மையக்கரு நம்ம உங்களுக்கு சொல்லும்போது ஒரு ஒன்லைன் ஸ்டோரி. ஆனால் இதை வந்து ஒரு இயக்குனராக வந்து ஒரு இயக்குனர் வந்து யோசித்து எடுத்துருக்காரு இல்லையா, அந்த இயக்குனருக்கு இது ஒரு முதல் படத்தில் இந்த மாதிரியான ஒரு 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 வியூ வந்து செட் பண்ணுறதுங்கிறது மிகப்பெரிய விஷயம். இதை செட் பண்ணி அவர் எடுத்துருக்கிறதே பெரிய விஷயம். ஆனால் இந்த படத்தை வந்து நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு சிறந்த ஒரு படைப்பாளியை வந்து நம்ம வந்து தவற விட்டுட்டோம் அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரியான படைப்பாளிகள், இந்த மாதிரியான ஒரு இயக்குனர்கள், இந்த மாதிரியான ஒரு கதைகளை உருவாக்கக்கூடிய ஆட்கள் மட்டும்தான் தமிழ் சினிமாவுக்கு இப்போ தேவை. இந்த மாதிரியான தமிழ் சினிமாவை அடுத்த இடத்துக்கு எடுத்துகிட்டு போகக்கூடிய இந்த மாதிரியான இயக்குனர்களை ரசிகர்கள் வந்து முதல்ல வந்து அவங்க வந்து வெளியில் கொண்டுட்டு வரணும். நிறைய பேருக்கு இந்த மாதிரி படம் வந்ததே தெரியல. இந்த படம் வந்திருக்கு அப்படின்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சாதானே. இப்போ நம்ம எல்லாருமே வந்து பெரிய பெரிய ஹீரோஸ் படங்கள், பெரிய காஸ்ட் குரூ இருக்கிற படமே சூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரியான படங்கள் எடுக்கக்கூடிய, நல்ல படங்கள் எடுக்கக்கூடிய இயக்குநர்களை யார் தெரிஞ்சுப்பா, இந்த மாதிரி நல்ல கதைகளை வந்து யார் எத்தனை பேர் இருப்பா. இது போல் நிறைய படங்கள் இருக்குங்க. நான் வந்து வெறும் மாயக்கூத்து அப்படின்னு மட்டும் சொல்லலை. சில இந்த மெட்ராஸ் மேட்னின்னு ஒரு படம் ஒன்று வந்துச்சு, அந்த படத்தை நிறைய பேர் மிஸ் பண்ணியிருப்பீங்க. ஓஹோ எந்தன் பேபின்னு ஒரு படம் வந்துச்சு. இந்த மாதிரி பல படங்கள் வந்து நிறைய பேருக்கு தெரியாமே போயிடுது. எல்லாருமே வந்து ஒரு பெரிய ஆடியன்ஸ் பேஸ் ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு படத்துக்கு இன்னும் கொஞ்சம் ஆடியன்ஸ் சேர்றாங்களே தவிர, இந்த மாதிரி ஒரு நல்ல கதைகளை போய் பாருங்கள். ஒரு புதுசாக ஒரு டைரக்டர் வந்திருக்காரு அப்படின்னா அதை போய் பாருங்கள். புது இயக்குனர்களுக்கு வந்து நம்ம வந்து வாய்ப்பு கொடுக்கணும் இல்லையா, அதெல்லாம் கொண்டுட்டு வரணும். இந்த படம் வந்து அதை பற்றி தான் பேசுது. மிகச்சிறந்த ஒரு கதைக்களம். இதில் இவர் மியூசிக் அது இதுன்னு நம்ம வந்து பிரித்து நம்ம வந்து சொல்ல முடியாது. நான் சொன்ன இந்த கரு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த படத்தை போய் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துடலாம். இந்த படத்தை அது ஒரு மிகச்சிறந்த ஒரு முடிவும், கிளைமேக்ஸில் ஒரு இயக்குனராக அவர் வந்து ஜெயிச்சிட்டார். அந்த படத்துக்கு கொடுத்த கிளைமேக்ஸ் மூலமாக ஒரு இயக்குனராக அவர் ஜெயிச்சிட்டார். ரொம்ப ஒரு அருமையான ஒரு கதை. அதை எந்த விதத்துலையும் சுவாரஸ்யம் குறையாமல் அந்த கதையை விட்டு நம்ம கண்களை வந்து இந்த பக்கம் இது என்னடா படம் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பாமல் முதல் படத்துலேயே முத்திரை பதிக்கிற மாதிரி ஒரு அருமையான கதையை சூஸ் பண்ணி பக்காவாக எடுத்திருக்காரு. இந்த படத்தை கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்கள். தேட்டரில் அந்த படத்தை நிறைய பேர் பார்த்துருக்க முடியாது. கண்டிப்பாக அந்த படத்தை டவுன்லோட் பண்ணியாவது நீங்கள் பார்த்துட்டு படம் எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. நன்றி, வணக்கம்.